ஓகேங்க, நம்ம இந்த கிராசிங்கில் போகலாமா? ஓ, ஒரு ரூல் பாஸ் ஆச்சு, பர்மிட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நூப்ரா வழியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கேயுமே வந்து பர்மிட் கேட்கல. இவர் கேட்டார், நான் சொன்னேன் அந்த மாதிரி ரூல் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் காட்டினேன். வெல்கம் பேக் டு நாங்கள் அரவிந்த். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 20 பார்த்தீங்கன்னா டிஸ்கிஸ் வந்து நம்ம வந்து பேங்காங் கிளம்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து ட்ரூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜ் போகலாம் தான் பிளான் இருந்துச்சு. பட் ஆனால் ட்ரூக் போனோம் அப்படின்னா 3 hours அப்படி 6 hours சொல்லிட்டு நமக்கு வந்து ஜர்னிலே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜுங்க, அதை போய் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. பட் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நமக்கு வந்து டேஸ் வந்து நிறையா வந்து வேஸ்ட் பண்ணியிருந்தோம் மணாலியில் சில ரீசன் ராயல் என்ஃபீல்ட்னால. ஸோ அதனால் வந்து நம்மளால் வந்து இப்போ கவர் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா நமக்கு வந்து 14-15 வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட், அதுக்கு மேலே வந்து எல்லாருமே ஊருக்கு போய் ஆகணும், லீவ்ஸும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து டைரெக்டாக இப்போ வந்து பேங்காங் போகிறோம். பேங்காங் லேக்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து வந்து லே போகிறோம். ஸோ இன்றைக்கி 1 day ஃபுல்லாக வந்து பேங்காங் போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன நின்றுட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஹோம் ஸ்டேயோட பேக்யார்டு தான். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லாம் விளைய வைக்கிறாங்க. காலிஃப்ளவர், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்பிள் ட்ரீயும் வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இல்லாம நீ வந்து vlog பண்ணிட்டு இருக்க. நீ ரெடி ஆயிட்டு இருந்த, அதான் சரி ஓகே நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். ரெடிலாம் ஆகல, எங்கடா ஆர்டர் பண்ணுவேன்னு பார்த்தேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கேயே வந்து ஃபார்மிங் மாதிரி பண்ணி ஃபுட் ஐட்டம்ஸு எல்லாமே இவங்களே வந்து நேச்சுரலாக விளைய வச்சு அதுக்கப்புறம் நைட்டு டின்னரு அந்த மாதிரி லஞ்சு எல்லாமே இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. ஸோ அதுதான் இங்கே நான் பார்த்துட்டு இருந்தேன் வந்து. சரி அப்படியே இங்கே நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன ஆப்பிள் மரமா? அது ஆப்பிள் மரம் அது. சரி இங்கே தான் பாருங்கள், இவங்க தான் இந்த ஆன்டி ஓனர். ஹாய் ஓகே. நம்ம வந்து இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆப்பிள் மரம் இருக்குது. இந்த க்ரீன் ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது, இல்லை பழுக்கலன்றாங்க, காயின்றாங்க இது. ஆனால் சந்தோஷம் சாப்பிட்ருக்கான். இங்கே கீழே இங்கே பாரு, தக்காளி செடி தான் இது. தக்காளி செடி, அப்புறமேட்டு இது முட்டைக்கோசுங்க பாரு, நிலத்துக்கடியில் தானே ஒரு முட்டைக்கோசு இது எல்லாமே இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேடி ஃபீல்டா இது. அந்த வேலி வரைக்கும் ஆண்டி தான் போல இருக்கு குட்டி. இந்த வேலி வரைக்கும் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் போல இருக்குது. போர்வெல் வச்சுருக்காங்க, சூப்பர். இதுதான் பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த ரூமோட மீன்ஸ் இந்த பில்டிங்கோட பேக் சைடு வியூங்க. அண்ட் பேக் சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹில்ஸ் ஃபுல்லாக தெரியும், சூப்பராக இருக்குது. சரி நம்ம சாப்பிட போகலாமா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஆப்பிள் ட்ரீ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏதோ வச்சுருக்காங்க, கார்டன் மாதிரி பண்ணி வச்சு எல்லாமே இங்கேயே வெளியே சாப்பிட்றாங்க. இதுதான் கிச்சனு, இங்கே சமைச்சு இது பண்ணுறாங்க. இது மதியம் நாங்கள் சாப்பிட்டோம் இல்லைங்களா, அங்கே தான் வந்து ஆலு பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஆலு பரோட்டா ஒன்று வந்து 30 ரூபா, கவர் தனியாக ஒரு கப்பு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாங்க. அவ்வளோதாங்க, டிஸ்கிட்லேருந்து கிளம்பிட்டோம். நூப்ரா வேலையை விட்டு கிளம்புறேன் இப்போது. சோனம் கெஸ்ட் ஹவுஸ் சூப்பரான பிளேஸு, நல்லா இருந்துச்சு ஸ்டே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்காங் லேக் போகிறோங்க. வெயில், செம்ம வெயில், செம்மையாக வெயில் கொளுத்திட்டுருக்கு. ஆக்சுவலாக எதிர்பார்க்கல, சொன்னாங்க வெயில் அதிகமாக இருக்குன்ட்டு, ஆனால் இந்த அளவு வெயில் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப எனர்ஜி ட்ரெயின் ஆகிற அளவு வெயில் இருக்குது. வண்டி மூவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரிஞ்சிக்கல, எங்கேயாவது நின்றுட்டோம்னா முடிஞ்சு. இப்போ மூவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்துட்டு இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல. தலைவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் வராங்க. சரி ஓகே. இப்போது பேங்காங் லேக்கு வந்து பார்த்திங்கன்னா 220 கிலோமீட்டர் காட்டுதுங்க. இப்போ 220 கிலோமீட்டர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாதாஜி காட்டியிருக்காரு. கூகுள் மாதாஜின்னு சொல்லிட்டு நம்ம செர்ரி ப்ரோவோட டைலாகில் சாரி நம்ம கோகுல், நான் வந்து கோகுல்னு சொல்லுவேன், டக்குன்னு வந்து அவருடைய டைலாக் வந்துச்சு. நம்ம கோகுல் பையன் வந்து பார்த்திங்கன்னா 220 கிலோமீட்டர் காட்டுறாப்புல 6 மணி நேரம்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது எக்ஸாக்டாக நம்ம பேங்காங் லேக்குக்கு வந்து மாரி வெளியே போய் அந்த பக்கம் வந்து போவோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டேட்டில் ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு. இதை வந்து நீங்கள் பார்க்கறது கொஞ்சம் லேட்டாக ஆகிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆச்சு இல்லையா, நிறைய டிலே ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ராயல் என்ஃபீல்டு மேலே ஒரு குற்றச்சாட்டும் வச்சேன் இல்லையா. அது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டு வந்து ரைட்டிங் கேஸ் கொடுத்தப்போ ஓகே, இப்போ வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பஸ்ஸு
சத்தியமாக சொல்கிறேன், ரைடிங் கேஸ் இல்லைனா கூட என்கிட்ட ரைடிங் கேஸ் இருக்குங்க. நான் அகைன் ஆல்ரெடி ஒரு விளாகில் சொல்லியிருப்பேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அப்ரோச் பண்ணி நம்மளை வந்து ரைடிங் கேஸ் அதுன்னு கொடுக்குறது வந்து ஒரு பெருமைங்க எங்களுக்கு. இந்த ரைடிங் கேஸ் வச்சு நான் வந்து என்னங்க என்ன காசு வந்து என்ன யூசேஜ் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் எதுவுமே ஃப்ரீ கிடையாதுங்க. இப்போ அவங்க எனக்கு ரைடிங் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்கள நான் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இப்போ வரைக்கும் அவங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ரைடிங் கேஸ் உண்மையாக நல்ல ரைடிங் கேஸ் தான். பட் ஆனால் அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மக்கள், அந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஸ்பாயில் பண்ணிவிட்டாங்க. ஒரு 6 நாள் எங்களுக்கு வந்து மணலில் ஸ்பாயிலர்ஸ் தெரியுமா? அந்த 6 நாள் வந்து எங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் நான் வந்து இதை முடிச்சிருப்பேன். எப்படி டுர்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, பாகிஸ்தான் பார்டரு. அதுக்கப்புறம் சைனா பார்டரில் வந்து இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ் இருக்குது, 2 வில்லேஜ். அதுக்கு வந்து ஒரு நாள் சாலிடாக வேணும். ஸோ அதெல்லாம் முடிச்சிருப்பேன். சும்மா வாய்க்கு வந்தபடி நிறைய பேர், ஒரு 10 பேர் நினைக்கிறேன், 10 பேர் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அதாவது இது இருக்கு இல்லையா, ஆஸ்ட்ரிச்சோட அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்ட்ரிச் தான் தெரியும். ட்ராவலிங் பண்ணுறவங்களுக்கு தெரியுங்க ஒரு டைமும் வந்து எவ்வளோ வந்து ப்ரெசியஸான ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ராவலிங் பண்ணுறவங்க யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை நாள்னா கூட அது வந்து ரொம்ப 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 ப்ரெசியஸு. ஸோ அப்படி தான் வந்து எங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த 6 நாள் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் வந்து எங்களுக்கு முடிச்சுட்டு வேறு இடத்துக்கு நாங்கள் போயிருப்போம். ஸோ அதுதான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இது கூட எத்தனை பேர் நீங்கள் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுவீங்களோ தெரில. அதெல்லாம் வந்து நம்ம நெகட்டிவாக இதை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இது பண்ணால் நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணி போக முடியாது. அதே மாதிரி இன்னும் சில பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி ஃபேமிலியோட ட்ரிப்பு போகிறதுக்கு ஆரி கிட்டேருந்து நீ வந்து ஓசியில் வாங்குறியா? ஏப்பா டேய், ஆரியில் வந்து அவங்க தாங்க நம்மக்கிட்ட வந்து ஓசியில் வந்து நான் கொடுக்குறேன், நீ எங்களை ப்ரொமோட் பண்ணு, நீ ஃபேமிலியோடு போயிட்டு வா அப்படின்னு சொன்னதே நம்மளை அதுக்காக தாங்க அவங்களை ரீச் பண்ணதே. சும்மா எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து பேசுறது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஓகேங்களா? ஸோ அதுதாங்க சொல்ல விரும்புனேன். ஓகே, இதை நான் சொல்லணும்னு நினச்சா சொல்லிகிட்டே போவோம், அதனால் தேவையில்ல. இதான் வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுட்டு பாருங்கள் நம்ம சேனலை. நம்மளை விரும்புகிற இதயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்மளை விரும்பாத இதயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை பார்த்து உங்கள் டேட்டா வேஸ்ட் பண்ண வேணாம். அப்படியும் பார்த்திங்கன்னா 2 பேர் போட்டிருந்தாங்க, இந்த வீடியோ பார்த்து டேட்டா வேஸ்ட்டு பார்க்காதீங்க, தேவையில்லை. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் நண்பர்கள், என் பிரதர்ஸு, என் சிஸ்டர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் நம்மளை பார்த்துட்ருக்கீங்க. நான் உங்களுக்காக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன், பிடிக்காதவங்களுக்காக வீடியோ போடவே இல்லை பஸ். ஓகே, so towards Pangong Lake and நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் இன்ஸ்டா ஸ்டேட்டஸ்லையும் வைங்க. அதை மற்றவங்க பார்த்துட்டு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணால் சந்தோஷமான ஒரு மூமெண்ட் ஆக்சுவலாக எனக்கு. இதெல்லாம் இந்த பக்கம்லாம் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு வருஷமாக பிளான் பண்ணி பிளான் ஸ்பாயில் ஆகி ஃபைனலி வீட்டுட்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஆப்போசிட்டில் வண்டி வருது. நம்ம நேற்று வரும்போது கூட தெரிஞ்சிக்கல ஆக்சுவலாக. நம்ம போகிறப்ப கீழே தெரியுது இல்லை இது அதனால் அவன் வேறு ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கான். நல்லவன்டா. சூப்பர் ரொம்ப நல்லவன்ப்பா. இல்லை சிலர் ஏறிவாங்கள்ல அப்படியே மேலே, இந்த காருக்காரங்களாம் அப்படியே ஏறி வந்தாங்க இல்லையா. குட்டி வரும்போது கூட தெரில குட்டி, இப்போ போகும்போது இது என்னமோ ஒரு மாதிரி தெரியல. லெஃப்டில் பார்த்தா தலை சுற்றுற மாதிரி இருக்கு. சன் ஆஃப் மகாலட்சுமியில் ஜெயம் ரவியும் விவேக்கும் மேலே நடந்து போவாங்கள்ல, கீழே பார்க்காதரான்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இப்போது. இங்கே பாருங்கள், அங்கே போட்டிருக்கு பாருங்கள், சின்ன வில்லேஜ்லாம் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்காங் லேக்கு. ஓகே, ஷயாங்க் வேலின்னு இருக்குப்பா. ஷயாங்க்ன்றது ஒரு ஊர் போல் இருக்குது, 63 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஷயாக் போய் பார்ப்போம். நம்ம நூப்ரா வேலி முடிச்சிட்டோம். இப்போ போனோம் இல்லையா, அந்த இது என்னென்ன இடம் போனோம், சின்ன ஊர்லாம் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் தான் வந்து நூப்ரா வேலி ஃபுல்லாக சேர்ந்தது. அப்புறம் இப்போது என்ன மண் இறங்கியிருக்கு குட்டிங்க. ரோட்டில் பாரு, மண் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. ஆமாம் ஃபுல்லாக இறங்கியிருக்கு பாரு மண் பா. ஆஹா,
எப்படி இருக்கு பாரு ரோடுங்க. ரைட் ரைட் ரைட். மேடு ஏறினா கூட தெரிஞ்சுக்கிறது இல்லை. பள்ளம் போனால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி போகுது. எதனாச்சுன்னா சொல்லிட்டு குட்டி முன்னாடியே வண்டி ஓரமாக நிறுத்திடுறேன். நீ ஆல்ரெடி மயக்கம் போட்டு விழுந்திருக்க ஒரு டைமு. கிளச்சு பிடிக்காம வாங்க, கிளச்சு பிடிக்காம வாக்கல. என்ன அநியாயத்துக்கு இருக்குடா ரோடு. ஆமாம்மா, ஏறும்போது பிரச்சனை இல்லை. ஓஹோ, இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு ரோடு பாரு. நடந்து வராங்க பாரு அவங்க மக்கள். ரைட் ரைட். ஹாய். இது மேடு பிரச்சனை இல்லை குட்டி, சல்லுன்னு போயிடலாம். பாரு எப்படி இருக்கு பாரு ரோடு. லெஃப்டில் பார்க்காத, லெஃப்டில் பார்க்காத மாதிரி தலை சுத்தம். நான் பார்த்துட்டேன். உள்ளுக்குள்ள லபக்கு துடிக்குது மேம். ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு, ஃபீலிங் நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்குங்க. ஓ அச்சாக்கே அச்சா, இந்த பக்கம் ரோடே இல்லை, நமக்கு ஆஃப் ரோடிங் போகணும். அதான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாரு. இவ்வளோதான், கொஞ்சம் தான். ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா. ஃபுல்லாக வாட்டர் தான் கண்டிப்பாக. இப்போ இந்த பக்கம் வாட்டர் வந்துருக்கும். நூறு கையறா ஏடா மானம் கேட்ட கிழிஞ்ச பேண்ட்டை போட்டு விட்டுட்டு வேற பேண்டா இல்லை. கை காட்டுறா என்னடா அது. டேய் இவ்வளோ கிழிஞ்சிருக்குடா. ஏடா டேய் கிழிஞ்ச பேண்ட்டே போட்டு வந்திருக்கேன் நீ. அப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே உட்கார். ரோடு பாரு எப்படி இருக்குன்ட்டு. நல்லாவே தானே வந்துருந்துச்சு ரோடு, திடீர்னு பாரு எப்படியா இருக்கு. கேர்ஃபுல் கேர்ஃபுல் கைஸ், பார்த்து. நிலச்சரிவு இருக்கு. பார்த்து மெதுவா. உட்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் போனன்ற நிற்கிறேன். நோ ப்ராப்ளம். சரிஞ்சிருக்கு, கல் ஃபுல்லாக சரிஞ்சிருக்கு. ஆமாம் அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க குட்டி இதெல்லாம் ஃபுல்லாக. இங்கே பாரு எவ்வளோ சரிஞ்சிருக்கு. எப்படி ஜல்லியாக எப்படி வந்திருக்குன்னு தெரில. இங்கே தண்ணி ஃபோர்ஸ் பார் ரைட் சைடு.
ஃபோர்ஸ் பாருங்க. செம்ம ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு. பா கேன்டீன் இருக்கு, வாங்கிக்கலாமா வாட்டர் பாட்டில்? நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த பிரிட்ஜ் அப்படியே கிராஸ் பண்ணி வந்தோம். வந்து ரைட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேன்டீன் இருந்துச்சு. என்ன பிளேஸ்ன்னு கேட்டேன். அகம் அப்படின்ற ஒரு வில்லேஜாம் இது. அந்த பக்கம் எங்கேயோ போனால் ஊர் இருக்குமா சின்னதாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அகம் வில்லேஜ் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து மேகி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்கோம். மேகி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மேகி 30 rupees, வெஜ் மேகி 50 rupees, எக் மேகி வந்து 60 rupees. ஸோ மேகி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு அது வந்தவொடனே சாப்பிட்டு அதுக்கப்புறம் டுவார்ட்ஸ் பேங்காங் லேக் போகிறோம். இந்த தண்ணி பாருங்கள், காட்டுறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டுருக்குன்ட்டு. செம ஃபோர்ஸாக போய்கிட்டு இருக்கு தண்ணி. இங்கே நம்ம வந்தோம் இல்லைங்களா அந்த பிரிட்ஜு. எங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மலை இருக்குது. நம்ம பைக்ஸ் எல்லாம் இங்கே நின்றுட்டுருக்கு. நிறையா வண்டிங்க போய்கிட்டு வந்துட்டுருக்குங்க. எப்படி இருந்துச்சு குட்டி? மலையில இத்தனை வெரைட்டி இருக்கான்ட்டு இப்பதான் பாக்குற மாதிரி. 360 கேமராவில் சார்ஜ் வேறு இல்லை, இதுதான் எடுத்துக்கலாம். ஹோட்டலில் கரண்ட் இல்லை. நான் கரண்ட் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பேன். சூப்பர். அதெல்லாம் பாத்தியா கல்லு எப்படி வந்து விழுந்திருக்கு எல்லாம் சின்ன சின்னதா. அதான் ஆமா ஆமா ஆமா. சரி ஓகே, சாப்பிட்டு கிளம்புவோம். அடுத்து இன்னும் போறல இன்னும் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மேகி ஆர்டர் பண்ணியிருக்கோம். சார் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சார் ஸ்பைசி எப்படி இருக்கு? அதான் ஸ்பைசி. அப்படியே சாப்பிடு மிளகாவோட. அம்பளா நூடுல்ஸ் ஒரு வாய், பச்சை மிளகா ஒரு வாய், அவ்வளோதான். 5 மிளகா போட்டு பாட்டுருக்கு. சாப்பிடு 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 சாப்பிடு. அவன் சாப்பிட்ட இடத்த அப்படியே பாருங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசி நூடுல்ஸ்னு வாங்கிட்டு எல்லா மிளகாயும் எடுத்து கீழே போட்டுட்டு ஆள் உட்காந்துட்டு இருக்கிற விதை பாருங்க. அங்கே கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு க்ளவுஸ் வச்சு மூடிட்டு உட்காந்துருக்கான். நீ வேற ஏன்னா எப்பரா உனக்கு அங்கே கிழிஞ்சி? யார் அவங்க? யார் அவங்க தெரியுமா? கை காட்டினிய கிளவிக்கலாமா? அவங்க பாருங்க யாருமே கண்டுக்கலாம், அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. மற்ற 2 காலையும் கை கட்டலையா? ஓ பையா பாய் பாய். அவ்வளோதாங்க, சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. எப்படி இருக்கு பாரு ரோடு. ஏன் 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 கத்துற? சூப்பராக இருக்கு. தண்ணி பாரு ஆக்ரோஷமாக போய்கிட்டு இருக்கு. அம்மா ஆமாம் ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஃப் ரோடிங்க. ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் இருக்குமா? 300 மீட்டர் 400 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆஃப் ரோடிங்கு.
அப்பப்பப்பா. அத்தி தண்ணி போய்கிட்டு இருக்க பாருங்க இங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி தான் இருக்கு. ஓ right. Oh. அங்கே பார்த்து போங்க, ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, தண்ணியெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் இறங்கிக்கிட்டாங்க வண்டியிலேருந்து, ஏன்னா ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிக்கிட்டாங்க. பாருங்கள், அங்கே மேலேருந்து எங்கேயோ தண்ணி வந்துட்டுருக்கு, ஃபுல்லாக வந்து தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள், செம்மையாக வந்துட்டுருக்கு தண்ணி. அப்படியே இந்த பக்கம் போய் அந்த ஆற்றுல அப்படியே கலந்து அப்படியே தண்ணி போயிட்டுருக்கு போல இருக்குது. இந்த கிராசிங்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் மெயின் ரோடு தான் அந்த பக்கம் இருக்குது. ஓப்ஸ், அப்பா, அவ்வளோதான், அண்ணில் அசால்ட்டாக போயிடலாம் நம்ம. கல் ஜம்ப் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் தூரம் நல்லா விடுச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃப்ரோடிங். இங்கே என்னென்னா மண் அதிகம். கால் ரொம்ப நேரம் கீழே வச்சு கால் பிடிக்குது, பிடிச்சிக்கிச்சு. சூப்பர். வா. டேய், இது என்ன ரோடா இல்லை வெறும் ஆறுக்கு போகிற வழியா? பார்த்துப்போ பாருங்க, எங்கெங்கயோ இருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. என்னாச்சு? போலாம். ஈஸி தான். உட்காருங்க, போலாம். செம்ம, வேற லெவலு. அம்மா, அடுத்து இங்க யாக். அப்பா, அப்பப்பா, சூப்பர். இப்போ தான் ஒரு ஆஃப் ரோடிங் முடித்தோம், அதுக்குள்ளே இன்னொரு ஆஃப் ரோடிங். வாவ்.
சூப்பராக இருக்குது. எப்படி குட்டி இருக்கு? ஆமாம் ஆமாம் ஆமாம். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்குது நீ சொன்ன மாதிரி. இந்த பக்கம் ஃபுல்லாக கல். இந்த மாதிரி வந்து எப்பயுமே ஏதாவது மழை வந்துச்சுனாலோ இல்லை அந்த பக்கம் ஊற்றுலேருந்து தண்ணி இதாச்சுனாலோ இந்த பக்கம் ஃபுல்லாக வரும் போல இருக்கு. ஒரு நிமிஷம். மண் எக்கச்சக்க மண். லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சா? அதான் என் குட்டி ஃபுல்லாக இங்கே வந்து கல்லெல்லாம் இறங்கியிருக்கு பாரு இந்த பக்கம். அதனால தான் இந்த பக்கம் மாறி விட்ருக்காங்க. பா ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது போலீஸ் செக் போஸ்ட்டு நம்ம பேங்காங் லேக் போகிறதுக்கு. ஆக்சுவலாக 3 days பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் பாஸ் ஆச்சு, பர்மிட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நூப்ரா வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கேயுமே வந்து பர்மிட் கேட்கல. இவர் கேட்டார், நான் சொன்னேன் அந்த மாதிரி ரூல் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் காட்டினேன், ரூல் பாஸ் அந்த நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்திருந்தேன். ஸோ அதை காட்டினோடனே சரி ஓகே உங்கள் நம்பரு, கான்டாக்ட் நம்பரு, பைக் நம்பர்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபோட நம்பர் வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வந்து கிளம்பிட்டுருக்கோங்க. நார்மலாக பர்மிட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூல் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி இங்கே காமிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டுருக்கோம்.